சிம்பிளா சொல்ல போனா உடம்பு நலிவடைகிறது, சத்து இல்லாம போறது, ஃப்ரீக்வெண்டா நைட்டு யூரின் அதிகமா போயிட்டே இருக்கிறது, நம்ம குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினை சுரந்து கொடுக்க முடியாம தடுமாறுது, முன்ன பின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது டைப் 2 டயபிட்டிஸ். மிகப்பெரிய பலகீனத்தை அடைஞ்சு சிரமமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. யாரு நான் சொல்றேன், இந்த HbA1c 10 and above இருக்கிறவங்க. எப்படி கம்மங்கோகளிலாம் அப்படி வச்சு அந்த மாதிரி கெட்டியா வச்சு நிறைய காய்கறி பொருள் வச்சு நல்லா மென்னு சாப்பிடணும், உருக்கி உள்ள ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணா சர்க்கரையோட தாக்கம் நல்லாவே குறைக்கலாம். வணக்கம் நேர்களே, யோகா மீடியால இருந்து வசந்தி. இன்னைக்கு ஹீலர் சக்திவேல் யுவராஜ் சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ டயாபெட்டிஸ் எப்படி வருது, அதுக்கு சிம்டம்ஸ் என்ன, அது ஏன் சார் வருது? ஆக்சுவலாக டயபெட்டிஸ்ங்கிறது இன்னைக்கு ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா சாப்பாடு பழக்கம் தான் மெயின் காரணம். வந்து அடிப்படை உணவுகளில் ஏற்படக்கூடிய தவறுகள் மட்டும்தான் காரணம் மெயின். அதுக்கப்புறம் வாழ்வியல் முறை. ஓகேங்களா? இப்போது சர்க்கரை வந்து 2 சர்க்கரை சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சர்க்கரை தான். உதாரணம் சொல்லுவோம், குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். சாப்பிட்றது எல்லாமே குளுக்கோஸ் தான். நீங்கள் சாப்பிட்ட உடனே மென்று முழுங்கி வயிற்றுக்கு போனே செரிமானம் நடக்குது. செரிமானம் நடந்த உடனே அது சத்தாக மாறி ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போ ரத்தத்தில் கலக்க ஆரம்பித்த உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்கிறோம் இல்லையா, கணையை வந்து இன்சுலின் சுரக்குது, அது சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது சுரந்து கொடுக்கும். நம்ம குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இது கணையை இன்சுலின் சுரந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. இப்போது அந்த இடத்துல கணையை வந்து நம்ம குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினை சுரந்து கொடுக்க முடியாமல் தடுமாறுது, முன்ன பின்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது டைப் 2 டயபிட்டிஸ். ஓகேங்களா? என்னால் இன்சுலினே சுரக்க முடியல அப்படின்னா டைப் 1 டயபிட்டிஸ். அவங்க தான் வந்து இன்சுலின் போடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்சுலின் சுரக்கிறதுல முன்ன பின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது டைப் 2. இன்சுலின் என்னால் சுரக்க முடியலன்னா அது டைப் 1. ரொம்ப அதனால கையில் இன்சுலின் போட்டுக்கிறாங்க இல்லையா, டேப்லெட் எடுத்து இன்சுலின் போடுறவங்க அவங்க தான் போடுவாங்க. டைப் 2 இருக்கிறவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த கணையத்தை எடுக்க கொஞ்சம் புஷ்பேக் பண்ணி வேலை வாங்கணுங்கிறதுக்காக மாத்திரையை போட்டு அந்த இன்சுலின் ஆர்டிஃபிஷியலாக சுரக்க வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து எப்படி சார் சரி பண்றது அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் பழைய நூல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீரிழிவை போக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா மரபு வாழ்வியல் முறை தான் சர்க்கரை நோய் இல்லாமல் இந்த 100 வயசு 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தது காரணம். பட் உணவுகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் உதாசீனப்படுத்தினது, அதுக்கப்புறம் இன்னுமே நம்ம சாப்பிட்றது தவறான உணவுப் பொருள்னு தெரிஞ்சுவே அதே உணவை சாப்பிட்டு இருக்குது. இதை சாப்பிட்டுட்டே நோவு நல்லா ஆகும்னா கண்டிப்பாக நோவு நல்லாவாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உணவு பழக்கங்களை மாற்றணும். உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறதை விட அடிப்படை உணவு பொருளே மாற்றணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து ஓரளவுக்காவது மீண்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. டயாபெட்டிஸ் வருது எப்படி சார் அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதாவது அறிகுறிகள்ங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா உடம்பு நலிவடைகிறது, சத்து இல்லாம போறது, ஃப்ரீக்வெண்டா நைட்டு யூரின் அதிகமா போயிட்டே இருக்கிறது, அப்புறம் உடம்பு ரொம்ப தளர்வாகவும் சுறுசுறுப்பு இல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் தான் டயபெட்டிஸோட அறிகுறிகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HbA1c லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். எல்லாம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி பார்ப்பாங்க. HbA1cங்கிறது 3 months ஆவரேஜ். 3 months ஆவரேஜில் பார்க்குறப்ப யாரெல்லாம் 10 and above போகிறாங்களோ, 9, 10, 11, 12, 13, 16 இருக்கிறவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த 10க்கு மேலே போகிறவங்க அப்படியே உடம்பு மெலிய ஆரம்பிப்பாங்க. இடுப்புல சைஸ் எல்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். உடம்பெல்லாம் ஒன்றுமே இருக்காது, சாப்பிட்ற சாப்பாடுல சத்து இருக்காது, நடக்க தெம்பு இருக்காது. இங்கிருந்து அந்த இடத்துல நடந்து போக சொன்னாலும் நடந்து போக முடியாத அளவுக்கு தெம்பு இல்லாமல் ரொம்ப மனதளவிலையும் உடலளவிலையும் மிகப்பெரிய பலகீனத்தை அடைஞ்சு சிரமமான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. யாரு நான் சொல்றேன், இந்த HbA1c 10 and above இருக்கிறவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு வாழ்வியல் இதெல்லாமே மாற்றணும். நோய் முற்றிய நிலையில இருக்கவங்களுக்கு மருத்துவம் தான் கரெக்ட். ரொம்ப முத்திருச்சு, HbA1cலாம் 8, 9க்கு மேலே போயிடுச்சுன்னா கம்பல்சரி அவங்க மெடிக்கேஷன்ல இருந்தே ஆகணும். இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஃபுட்ல கரெக்ட் பண்ணி கொண்டு போறேன் அப்படிம்பாங்க. அது உண்மையுமே முட்டாள்தனம். HbA1cல 9க்கு மேலே இருந்துருச்சு அப்படின்னா உணவுல கட்டுப்படுத்துற சூழ்நிலையில அங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். HbA1c 7.5 இருந்ததுனா வேணா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். 10க்கு மேல இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரிஸ்கான, 9க்கு மேல இருந்தாலே ரிஸ்கான இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம், உணவு பழக்கத்தை மட்டுமே வச்சு சரி பண்ண முடியாது, மருத்துவம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறை இதெல்லாமே கொஞ்சம் மாற்றி சாப்பாடு பழக்கத்தெல்லாம் மாற்றினாதான் அவங்களுடைய அந்த தாக்கத்திலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். இப்போ இந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட் வந்து உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்கு இல்லைங்களா, எந்த மாதிரியான உணவு எடுத்தா உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அப்சர்வ் ஆகும், எது அவங்க உடம்பை ஏற்றுக்குங்கிறத அப்படியே சொல்லிடுங்க. இப்போ அடிப்படையிலே வந்து செரிமானத்திலே தவறு நடக்குது.
செரிச்ச உடனே சாப்பாடு வந்து செரிச்ச அந்த சத்து வந்து ரத்தத்துக்குள்ள போய் கலந்தாலுமே அது முழுமையா உடம்பால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை. என்ன காரணம்னா கணைய இன்சுலின் ஒழுங்கா சுரக்க முடியாது தான் காரணம். அப்போ இப்போ அந்த செரிமானத்தோட வேலையை குறைக்கும் போது இங்க சத்துக்கள் கம்மியான உணவுல அதிகமான சத்துக்கள் கிடைச்சதுன்னா இந்த உடம்பு ஈஸியா வந்து வேலை செய்யும். அப்ப எது அதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை சாப்பிடும்போது அது உடம்புல நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையான நல்ல தேவையான குட் குளுக்கோஸ் இருக்குன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரியான அளவீடுகள்ல கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம காட்டியானு பாரம்பரிய அரிசி இருக்கு. அந்த காட்டியான அரிசியில தான் வந்து 50க்கு கீழே இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ். நீங்க சாப்பிட்ற மற்ற அரிசி வகைகள் பருவு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது 50 கீழே இருக்கிறதுனால இது சர்க்கரையோட அளவு நல்லாவே கட்டுப்படுத்தும், நல்லாவே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறப்ப இந்த காட்டியான அரிசியை காலையில் நைட்டும் கஞ்சினா தண்ணி மாதிரி கஞ்சி இல்லை, நல்ல கெட்டியா களி மாதிரி. நம்ம எப்படி கம்மங்கோ களிலாம் அப்படி வச்சு அந்த மாதிரி கெட்டியா வச்சு நிறைய காய்கறி பொருள் வச்சு நல்லா மென்று சாப்பிடணும். இது மதியம் வந்து கருடன் சம்பா, கிச்சலி சம்பா இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை வாங்கி மதியம் கஞ்சி வடிச்சு சாப்பாடு வைக்கணும். கஞ்சி வடிச்சு சாப்பிட்டாதான் நல்லது சக்கரை நோயாளிகளுக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கஞ்சி வடிச்சு காய்கறி பொரியலோட வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா, குழம்பு ஊற்றி நம்ம வந்து காய்கறி குழம்புகள் வச்சு வெண்ணெய் எடுத்த மோர் அவசியம். தயிர் ஊற்றி சாப்பிட்றாங்க, தயிர் அவசியம் அவாய்ட் பண்ணிட்டு வெண்ணெய் எடுத்த மோர். சாப்பாட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய்யை உருக்கி, ஒரு 2 ஸ்பூன் நெய்யை உருக்கி, நாட்டு மாட்டு நெய் உருக்கி உள்ள ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணால் சக்கரோட தாக்கம் நல்லாவே குறைக்கலாம். இந்த உணவு முறைகள்லாம் வந்துட்டு எங்களால் கண்டினியூஸா முக்கியமான விஷயம் எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட்றது இது ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு சோம்பேறித்தனமும் இருக்கும். ஸோ இதை பற்றி எங்களுக்கு ஒரு கிளாஸாக கொடுத்து அப்படியே எங்களை கைட் பண்ணீங்கன்னா நம்ம மக்களும் பயனடைவாங்க, நாங்களும் பயனடைவோம். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து டயட் கிளாஸ் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓகே, இப்போ நாங்க டயட் கிளாஸ் எடுக்கிறத விட 5.5 வருஷம் படிச்சுட்டு வர சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டயட் கிளாஸ் எடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்போ அவங்களுக்கு மாடர்ன் நாலேஜும் தெரியும், மாடர்ன் சயின்ஸ் நாலேஜும் தெரியும். பழைய மரபு மருத்துவங்கள், சித்த மருத்துவமாகட்டும், இயற்கை மருத்துவமாகட்டும், என்ன சொல்ல வருதுங்கிற தத்துவங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு தெளிவா தெரியறதுனால அவங்க டயட் கிளாஸ் எடுத்தா இது சூப்பரா இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க சொன்ன அந்த அரிசி எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்களா சார் கிளாஸ் எடுத்து? இது வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து நாட்டு மாட்டு நெய், சுத்தமான மலைத்தேனு, பாரம்பரிய அரிசி வகைகள், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எல்லாமே வந்து எந்த கலப்படமும் இல்லாம தூய்மையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளை தான் நம்ம கொடுக்க போறோம். அது கூடவே நம்ம பிரண்டுப்பு கொடுப்போம். பிரண்டுப்பு அப்படின்னா 100 கிலோ பிரண்டையை காய வச்சு எரிச்சு சாம்பலாக்கி அதை தண்ணியில போட்டு வடிச்சு கடைசியாக போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து கடைசியாக அடியில் ஒரு உப்பு கிடைக்கும். அந்த உப்பு தான் பிரண்டு உப்புன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சூப்பரான ஒரு சப்ளிமெண்ட். மெடிசன் கேட்டகரியிலையும் போகும், சப்ளிமெண்ட் கேட்டகரியிலையும் வரும். சும்மா ஒரு அரிசியை சும்மா துளிவேல எடுத்து சாப்பிட்டாலே போதும். ஸோ அப்படி வந்து நம்ம அப்படி அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுனால அதை ஒரு கேப்சூலாக போட்டு பிரண்டு உப்பு கேப்சூலாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஆமா, இப்போ இந்த டயட்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த சப்ளிமெண்ட்டும் நாங்க கூட கொடுப்போம். சப்ளிமெண்ட் கொடுத்து அதையும் அவங்கள டாக்டர்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாமே எல்லாம் பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்களே இதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உணவு பழக்கங்கள்ல இருந்து டோட்டலா என்டையரா எல்லாத்தையுமே வந்து மாத்தி அவங்க உடம்பையே மாத்திரலாம். சூப்பர் சார், நல்ல விஷயம் சார். இதுக்கு ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ் வந்து 300 ரூபா. ஓகே, உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் இது என்னென்ன இது சாப்பிடணும், ஒரு மாசத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டு இது பண்ணும்போது ஒரு அரௌண்ட் 2500 to 3000 வரும். ஏன்னா நல்ல தரமான உணவு மட்டும்தான் நல்ல நோயை குணப்படுத்தும். நம்ம சும்மா வந்து சாதாரண உணவுகள் நம்ம வாங்கி சாப்பிட சொல்லிடுறோம், அவங்க ஒரிஜினல் பொருள் கிடைக்கல, டூப்ளிகேட் தான் கிடைக்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. அதனால நாங்களே அனுப்பி வச்சிடறோம். ஏன்னா நாங்க கொடுக்குற பொருளை நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், இதுல ஏதாவது கலப்படம் இருக்கா, இவங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. எல்லாமே முதல் தரமான உணவுப் பொருள் மட்டும்தான் கொடுப்பேன். அந்த சொல்ற உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து சொல்லுங்க, HbA1c இப்போ எவ்வளவு இருக்கு, இந்த டயட்டை 30 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டோம். அப்ப இந்த டயட் ஒர்த்து இல்லையா, அதே மாதிரி உடல் ரீதியா உள்ள மன ரீதியாவும் உங்க ரிலாக்ஸேஷன் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கால் பாத எரிச்சல் குறையிறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நேர்களே, சார் வந்து டயாபெட்டிஸ்க்கும் கிளாஸ் கொடுக்க தயாரா இருக்காரு. இந்த கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க வீடியோகிராஃப் நம்பர் போகும், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான், அதில் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.